பயங்கரமாக இருக்கு. காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்துங்க. இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்க? கனவா? பயந்துட்டேன். பயந்துட்டியா? அப்படி என்னாச்சு? கெட்ட கனவு. ஏதோ ஒன்று என்னை இருட்டில் ஒரு பயங்கரமான இடத்துல தனியாக விட்ட மாதிரி ஒரு கனவு. எப்படி ஒருத்தரை எப்படி விட்டுட்டு போக முடியும்? என்னை பார்க்க பாவமால? ஒரு கனவுக்கே நீ இப்படி ஃபீல் பண்ணுற. சில பேருக்கு இது நிஜமாவே நடக்குது, அது தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சொன்னால் புரியாது, பார்த்தா தான் புரியும். என் பேர் அதை விடுங்க. என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை, குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கலகலன்னு இருந்தேன். ஆனால் 2015 அந்த செய்தியை கேட்கும்போது என் வாழ்க்கையை மாறிடுச்சு. HIV பாசிட்டிவ். எப்படி இந்த டயக்னோசிஸ் நடந்துச்சு, எதனால் இது வந்துச்சு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான். இதுக்கு மேலே என் வாழ்க்கை சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது. அதிகாலை ஒளியில் சாலையில் செல்லும் காலடிகள், நகரத்தின் மெல்லிய வாசைகள் சொல்லுமே பல கதைகள். ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் ஒரு புதிய விடியலே, ஒரு புதிய உதயமே. ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். ஒரே இயக்கம், ஒரே இதயம், ஒரே அலையில் ஒரே உதயம். இனி என்றும் உதயமே. ஒருத்தருக்கு எந்த விதமான மருத்துவ பிரச்சனை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள பார்த்து அனுதாபப்படுவாங்க. சில பேர் பக்கபலமாகவும் இருப்பாங்க. ஆனால் இந்த HIV இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது வலி மட்டும் இல்லை, தனிமை. உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் மாறியாச்சு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத டெக்னாலஜி, ரொபோட்டிக்ஸ், ஏதோ ஒரு ஊரில் தண்ணியில் ஓடுற காடி கூட கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சொல்ல வரத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுடா. HIV பற்றி நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் HIVயால் பாதிக்கப்பட்டவங்களை ஒருத்தரை நம்ம சமுதாயம் பார்க்குற விதம் மாறிடுச்சு. மக்கள் மத்தியில் அந்த தயக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்களுக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படியா? எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்றத என்னால் வெளியே கூட சொல்ல முடியல. காரணம் பயம். மக்கள் என்னை எப்படி பார்ப்பாங்க, என் கூட பழகுவாங்களா மாட்டாங்களா, இல்லை என்னை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக நினச்சிக்குவாங்களா, அவ்வளோ பயம் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த வாழ்க்கை எப்படியே போயிடுமா, அடுத்த நிமிஷம் நிலை இல்லாத வாழ்க்கையாயிடுச்சு. அப்போ தான் நான் AFIக்கு போனேன். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸில் வந்து வாலண்டியராக வேலை செய்கிறேன். கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்னு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், வேலை செஞ்சுட்டே படிக்கணும். அப்போது சில ஆர்கனைசேஷனில் வாலண்டியர் பண்ணி அதுக்கான சில ஹவர்ஸ் நாங்கள் க்ளாக் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் ப்ராக்டிகம் எடுக்கும்போது அவங்களே வந்து சில ஆர்கனைசேஷனில் எங்களை சேர்த்து விட்டுருவாங்க ஹேண்ட்ஸ் ஆனுக்கு. அது மூலியமாக தான் நான் ஆக்ஷன் ஃபார் எய்ட்டுக்கு வந்து சேர்ந்தேன். எய்ட்ஸுங்கிறதே ஒரு ஸ்டிக்மா தான். ஜெனரலி எல்லாருமே பயப்படுவாங்க, நானும் பயப்படுறேன். நான் கன்ஃபெஸ் பண்ணுறேன், இனிஷியலி எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. என்னடா இது போய் சேரமே, நமக்கு ஒட்டிக்குமா, அந்த மாதிரிலாம் ஒரு அறியாமல் ஆக்சுவலி. கற்றுக்கிட்ட பிறகு தான் இதில் எத்தனையோ லெவல்ஸ் இருக்குது. சும்மா அந்த நோய் நமக்கு வந்துடாது. அவங்க கூட உட்காந்தா நமக்கு சீக்கு ஒட்டிக்கும், அவங்க கூட பேசினா ஒட்டிக்கும், அவங்களோட காற்றே நமக்கு ஒட்டிக்கும் அப்படிலாம் சொல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருக்குது, ப்ளஸ் எனக்கு மதர் ஆஃப் 2 kids. அதையும் தாண்டி நான் வாலண்டியரிங் செய்கிறேன்னா மாதத்தில் ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துடுவேன்.
டு ப்ரிசன் கவுன்சிலிங் இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் அவங்க சூப்பர்வைசர் கூட போயிட்டு வந்துடுவேன். ப்ரிசன் கவுன்சிலிங்கில் என்னென்னா வந்து அங்கே உள்ளவங்களுக்கு அந்த நோய் இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் பிஃபோர் ஹேண்ட் அது வராமல் இருக்கிறதுக்கு தற்காப்புக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நாங்கள் எடுத்து உரைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அங்கே போகிறோம். இந்த நோய் வர்றது வந்து இட்ஸ் தெரிஞ்சு வர்றது தெரியாமல் வர்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த தெரிஞ்சு வர்றதும் பயப்படுவாங்க, தெரியாமல் வரவங்க ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம் சுகம், ஊசி, உடல் உறவு முடிஞ்சு, அவ்வளோதான். அது வாழ்நாள் பூரா அது அவங்கள தொடர்ந்து வரும். எடுத்தோடனே எனக்கு இந்த நோய் இல்லை, நான் நம்ப மாட்டேன், அதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. டினாயல்னு சொல்கிறது. ஸோ அது உணர்ந்துட்டாங்கன்னா அது மேற்கொண்டு மற்ற சேலஞ்சஸ், இனி நான் என்ன செய்ய போகிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியுமா, எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியும், என் காதலிகிட்ட சொல்ல முடியுமா, என் மனைவிகிட்ட சொல்ல முடியுமா, என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், வேலையில் உள்ளவங்க இதெல்லாம் அவங்களே போட்டு மன உளைச்சல். அதில் சில பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையே வந்து முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போயிருக்காங்க சில பேர். நான் பேசுகிறது யாராவது கேட்க மாட்டாங்களா, என்னை ஜட்ஜ் பண்ணாமல் யாராவது கேட்க மாட்டாங்களா? இப்போ அவங்க பேசுகிறாங்க, நான் ஒன்றுமே பேச மாட்டேன், நான் கேட்டுக்குவேன். நீ அப்படி செஞ்சுருக்கலாமா, நீ தப்பு, அது கூட நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசு, எல்லாம் எனக்குள்ளே போயிடும், திருப்பி வெளியே வராது. கான்ஃபிடென்ஷியலிட்டி இஸ் த நம்பர் 1 இன் அவர் கவுன்சிலிங். எய்ட்ஸுங்கிறது ஒரு கொடூரமான நோய் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. எய்ட்ஸ் உள்ளவங்க வந்து நம்ம அப்படியே வந்து ஒதுக்கி வச்சுருக்கக்கூடாது. அவங்களும் நம்ம சமுதாயத்தில் நம்ம கூடவே வாழ்கிறவங்க தான் அவங்களும். ஸோ அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது இந்த உலகத்தில். எப்போல்லாம் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இந்த அவேர்னஸ், இந்த கவுன்சிலிங், அவங்களையும் கைவிட்டுறாமல் நம்ம சமுதாயத்தில் அவங்களும் ஒருத்தவங்க இன்க்ளூசிவாகவே வச்சுக்குவோம். அப்படி தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மள ஒருத்தங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலி இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். என்ன கேட்டால் சமுதாயத்துக்கு திருப்பி நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த வாலண்டியரிங்கில். எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு அமைக்கப்பட்டது தான் சமுதாயம். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? தனிமை. அந்த தண்டனை நியாயமா? ஒருவரின் மனம் அதை தாங்குமா? பயனாளி வந்து மனம் திறந்து உங்ககிட்ட பேசணும்னா கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு அவங்களே ஒரு தனிமையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவங்கள கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பீங்க வந்து பேசுறதுக்கு உங்ககிட்ட? எடுத்தோன்னே அவங்க they close themselves up. அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு. அந்த கதவை திறந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதே பெரிய விஷயம். எல்லா விஷயத்தையும் சொல்லிட மாட்டாங்க, நம்ம படிப்படியாக அதை கொண்டு போகணும். மேபி 2nd செஷன் or even 3rd செஷன், சம்டைம்ஸ் the 5th செஷன் ஆல்சோ அப்புறம் தான் வெளியே வரும். ஒருவேளை தொடர்ந்து அந்த செஷனுக்குலாம் வராமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் அவங்கள தொடர்ந்து வர வைப்பீங்க? அந்த மாதிரினா வந்து என்னோட சூப்பர்வைசர் தான் அந்த செஷனை வந்து ஏற்பாடு பண்ணுவார். அவர் தான் ஃபோன் அடித்து இந்த அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி விடுவேன். சம்டைம் அவங்களே கேட்பாங்க, எனக்கு இந்த கவுன்சிலர் தான் வேணும், நான் திருப்பி அவங்களே பார்க்கணுன்னு. இந்த மாதிரி சில ரிப்பீட் கவுன்சிலர்ஸும் வந்திருக்காங்க எங்கள்கிட்ட. சில பேர் ஒரு வாட்டியே வந்துட்டு இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எங்கள்கிட்டயும் வர மாட்டாங்க, யார்ட்டையுமே வர மாட்டாங்க. ஒரு வாலண்டியருக்கு எந்த அளவுக்கு அனுதாபம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? நம்மளும் மனுஷன்தான், ஸோ ஒரு அளவுக்கு தான் அது வரும். அதையும் தாண்டி வரணும்னா வந்து நான் நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஒன்லி திங் தட் கேன் பிரிங் யூ தேர். இப்போ அவங்க நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு நோயாளியாவோ ஒரு தப்பு செஞ்சாங்களாவோ நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு மனுஷனாக பார்க்கணும். நம்மளை நம்பி வந்திருக்காங்கன்னா we must give them that space. HIV நோய் வந்து அது பேசுறதுனாலையோ பழகுறதுனாலையோ வரதில்லை. இருந்தாலும் அந்த நோய் இருக்கிற ஒரு நோயாளியை பார்த்து நம்ம பயப்படுறோம், அவங்கள பற்றி கொஞ்சம் தப்பாக நினைக்கிறோம். இந்த விஷயங்களை வந்து எப்படி மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு ஒரே வழி என்னென்னா புரிந்துணர்வு அண்ட் எடிகேஷன். இப்போ நானே இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு போகும்போதே பயந்துக்கிட்டு தானே போனேன். ஸோ அதை படிக்கும் போது தான் தெரியும் ஆக்சுவலி அதில் எத்தனையோ நுணுக்கங்கள் இருக்குது. ஒரு தொண்டூழியராக இவங்க கூடலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களை யாராவது ஒரு மாதிரி பார்த்தாங்களா, இல்லை உங்களை ஒதுக்கி வச்சாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? வெளிப்படையாக ஒதுக்கி வைக்கல, பட் ஐ எம் ஷுர் அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று வந்து நான் என்னுடைய ரெஸ்யூமேல போட்டிருப்பேன், இந்த மாதிரி இது படிச்சிருக்கேன், இந்த சொசைட்டியில் இருக்கேன், இந்த இதில் நான் வாலண்டியராக இருக்கேன்னு சொன்னால்
ரிக்ரூட்மெண்ட் கன்சல்ட் என்ன செய்வாங்க, அதை அப்படியே எடுத்துரு அப்படின்றாங்க. இட்ஸ் லைக் வாய் நான் நல்லது தானே செய்கிறேன், இன்னொன்று தே ஆர் நாட் ரெடி ஃபார் இட் அப்படின்னு. ஹெச்ஐவிங்கிற ஒரு நோய் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது கூட மனம் திறந்து பேச முடியாமல் இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்கும்ல. ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸில் வாலண்டியர் பண்ணுறது ரெசுமேல கூட போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தவறான விஷயமா? இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்படி இதுலலாம் போய் இருக்க, உனக்கு பயம் இல்லையா, நீனும் அந்த மாதிரி. ஸோ அவங்கள்ட்டலாம் எடுத்து சொல்லணும்னா அவங்களுக்கும் விளங்காது. அது சில பேர் கேட்டாங்க, உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா வாலண்டியர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. பாருங்க, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிற இந்த டைமில் கூட இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இன்னும் இருக்கு. இந்த நிகழ்ச்சி வழியாக இன்னும் அதிகமான விழிப்புணர்வு வரும்னு நான் நம்புகிறேன். நன்றி நம்ம கூட வந்து இவ்வளோ விஷயம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. ஹெச்ஐவி ஒரு நோய் தானே, அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும் ஏன் இவ்வளோ ஜட்ஜ் பண்ணுறாங்க? ஜெயா அவங்கள பற்றி அப் க்ளோஸ் அண்ட் பர்சனலாக தெரிஞ்சுக்க இப்போ அவங்களோட கணவர்கிட்ட பேச போகிறோம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம். ஓகே, உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னன்னா, அவங்க முத ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வாலண்டியர் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ உங்கள் மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நான் ஏஎஃப்ஏல வாலண்டியர் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஏஎஃப்ஏ அது என்னதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸ். என்னோட தொழில் வந்து நான் வந்து இறப்பு சம்மந்தப்பட்டது செய்கிறேன், ஃபியூனரல் சர்வீசஸ். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியோ எதுவும் இல்லை. பட் அட் த சேம் டைம் என் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு சமூக சேவை மாதிரி இதுவும் ரொம்ப உன்னதமானது, நீ போய் செய், மற்றவங்களுக்கு உதவி பண்ணு. ஸோ இதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஒய்ஃப் இந்த மாதிரி வாலண்டியர் பண்ண போகிறாங்க ஏஎஃப்ஏ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வேறு மாதிரி பேசுனாங்களா இல்லை நடந்துக்கிட்டாங்களா? வேற மாதிரி பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கும்போதே தெரியும் அங்கே உள்ளுக்கு வந்து அவங்க ஒரு பயஸ் சிந்தனையில் என்ன ஓடும், ஒரு பயம். ஏன்னா இது வந்து பயம்னு நம்ம நினைக்கிறது ஏன் அறியாமை. சரி, இப்போ ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ஜாலியாக பேச போகிறோம். ஒரு தொண்டூழியராக இருக்கிறத தவிர்த்து அவங்க வீட்டில் இப்படி அவங்களோட மறுபாக்கம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மறுபக்கமாக அவங்க வந்து ஓயாமல் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹாபின்னு சொன்னாக்கா பெயிண்டிங் பண்ணுறது, ஆயில் பெயிண்டிங் ஆன் கேன்வஸ், ஃபோட்டோகிராஃபி, ஓவியம் தீட்டுறது, ஃபோட்டோகிராஃபி. நம்மளுக்கு ஒரு லைஃப் தான், டூ எவ்ரி திங் யூனோ. இப்போ நான் உங்ககிட்ட சில ஃபோட்டோஸை காட்ட போகிறேன், அதில் இருக்கிற கதையை நீங்கள் சொல்லணும். சரி, ஓகே. முதல் ஃபோட்டோ. இந்த படத்தில் வந்து இட் இஸ் பெருமையாக உள்ள ஒரு நிகழ்ச்சி ஜெயாவுக்கும் எனக்கும். ஆனால் என்னோட அவங்களுக்கு தான் இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மூத்த மகள், அவங்க பேர் ரபீனா, சிங்கப்பூர் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா போன வருஷத்தோட நேஷனல் டே கான்சர்ட். தட்ஸ் அமேசிங், ரொம்ப பெரிய விஷயம் தான். அடுத்து இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த ஃபோட்டோ, இதோட கதை என்னன்னு சொல்லுங்க. We went on a family holiday. நானும் என் ஒய்ஃபும் என் சில்ட்ரனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, ஓ மம்மி அண்ட் டேடி டூ ஆல் த ஃபனி போசஸ் அப்படின்னு சொல்லி அதுன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லா க்யூட்டாக இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயா பற்றி அவங்களோட மறுபக்கத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப நன்றி நம்மக்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் பார்த்தாச்சு, பேசியாச்சு. அடுத்து என்ன, நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். என்னென்னு பார்ப்போமா? Mission and vision of AFA. AFA promotes HIV and AIDS prevention, aim to end HIV by 2030 through various education, care and support, and also advocacy work. What is the main difference between HIV and AIDS? AIDS is basically a stage 4, whereby when one is infected, they get HIV. It's a virus. The objective of this virus is to attack your immune system. Once your immune system has been compromised, eaten without treatment, then it becomes a stage 4. Then it develops into a syndrome which is called AIDS.
So you don't get AIDS, you get HIV first. What are the key challenges faced by a HIV patient? We don't call HIV patient, we call people living with HIV. Stigma is still the main challenge that faced by people living with HIV. Stigmas, as you know, varies. It could be institutionalized stigma, industrial stigma, society stigma, social stigma. So it's also a self-induced stigma. Has there been any recent initiatives or projects that the AFA is very proud of? We have a lot. To name a few, for example, we started this community blueprint with the target to aim to eradicate HIV or transmission by 2030. It's a 2-year program that from the ground up, we had a discussion with the other various social service agency or the community partners how to tackle this issue. How do you think that the community can get involved in supporting AFA's mission? I think it is important for the community to come forward, whether to give us your time, to be the champion to learn more about HIV by volunteering, to learn more into the topic and how they can prevent. Eventually, once they know all this thing, they're able to transfer this information and education toward their loved ones or to the organically. Making a donation, a pledge, recurring, even a small amount, is also a kind of affirmation that verifies our work. So by supporting this, it will help our journey to end HIV. And also, in a social setting, try to discuss about sexual health, the importance of sexual health in a social setting without being creepy. So because only then we are able to champion the cause of sexual health and people will be able to adopt the topic about HIV. Thank you so much for enlightening us about this topic. Pleasure. HIV பற்றி இப்போ நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து என்ன? Hi, வாங்க உள்ளுக்கு வாங்க. How are you? Welcome to Action for AIDS. Thank you so much. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்களே. ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை. அவங்களோட ரோல் என்ன ஆக்சுவலி? கவுன்சிலிங்க்கு வரீங்க எல்லாரும், நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம். அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் நடத்துவாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. சில டீப் டார்க் சீக்ரெட்ஸ்லாம் வெளியாகும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி பற்றி நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங் எடுத்த பிற்பாடு தான் 1-on-1 அல்லது குரூப் கவுன்சிலிங்கே அனுப்புவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதே இட்ஸ் பெரிய உதவி. ஏன்னா சமுதாயத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை, நம்ம மாதிரியான கவுன்சிலர்ஸ் தான் இருக்கும். அவங்க சொந்தமாக அவங்க அப்பா அம்மாட்ட இதெல்லாம் பேச முடியாது, நண்பர்கள்ட்ட கூட இதை பற்றிலாம் பேச முடியாது. இவென்ச்சுவலி இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் தட் யூ அண்ட் ஐ லிவ் இன். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட், அவங்க சிந்தனை பற்றி பேசிட்டோம், வாலண்டியர்ஸோடது. இப்போ இது கிளையண்ட்ஸோட வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைச்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவங்க மனம் விட்டு நம்மகிட்ட பேசும்போது ஒரு சில விஷயம் நம்மளால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். இது வந்து இப்படி கொஞ்சம் இது மாதிரி வேறு மாதிரி யோசிங்களேன், எடுத்தோடனே இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம அந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவாகவும் செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுடைய வழியிலே போய் அவங்களுக்கே உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசிட்டோம், கிளைண்ட்ஸ் பற்றி பேசிட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸை எப்படி ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸுக்கு அதிகமாக ரெக்ரூட் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸோட வெப்சைட்டில் வந்து அந்த வாலண்டியருக்கான லிங்க் அங்கே இருக்குது. அங்கே போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து உங்களை கூப்பிடுவாங்க வாலண்டியரிங்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இப்போ கூட நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரில, ஆனால் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கிறது தான். நான் கடைசியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது 2014. குறிப்பாக என் பர்த்டே. அத்தனை பேர் இருந்தாங்க, நண்பர்கள், குடும்பம். அது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2015லேருந்து இப்போ 2025 இன்னி வரைக்கும் நான் என் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணதில்லை. ஏன் சில நேரத்தில் ஏன் பிறந்தோன்னே தோணுது. பாய்ஸ் 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 என்ன ஆச்சு? எனக்கு பிளான் பண்ணியாச்சா? டைம் ஆகுது. அதெல்லாம் விட்டுருவோம்மா, நாங்களாம் நிறுத்து. வென்யூ பண்ணியாச்சு. கெஸ்ட் அதுவும் பண்ணியாச்சு. யாரு யாரு? இரு, ஊர்ல 10-15 ரெப்ரசன்ட் வச்சிருக்கவங்களா நல்லா தான் இருக்காங்க. ஆனா உங்க 2 பேரையும் நான் வச்சுட்டு படுற பாடு இருக்குது. ஐயோ யோ 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 யோ. ஆமா, கெஸ்ட் யாரு? வாங்க 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 சுதாஸ்ரீ. Nice to meet you. வாங்க வாங்க வாங்க. Yes, வணக்கம் வணக்கம். வணக்கம் சுதாஷினி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வி வச்சுருக்கோம். Oh, is it? Ask away.
ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் நிறைய புரியும் இல்லையா? அது ஒரு கொடூரமான ஒரு நோய். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து நிறைய அன்பு ஆதரவு கொடுத்தாலே அவங்களுக்கு நிறைய மன நிறைவு கிடைக்கும். ஸோ நம்மளால் குட்டியாக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால் அவங்கள தனிமைப்படுத்தாமல் எல்லாருமே அவங்களுக்கு நிறைய அன்பு ஆதரவு கனிவு காட்டணும். அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்ஐவி நோயாளிகள் நிறைய பேர் தனிமையில் தான் இருக்காங்க. அந்த தனிமையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க மனசுக்கு பிடிச்சது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது கேளுங்க. அவங்க மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும். அவங்க நாளுக்கு வந்து ஒரு மெருகூட்டின மாதிரி இருக்கும். ஆமாம், அவங்க அந்த சமுதாயத்திலேருந்து ஒதுக்கப்படாமல் நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பாக. ஆமாம், ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தீங்க. சரி, நீங்கள் அவருக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்தா மட்டும் பத்தாது, கேட்கணும். கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களின் நீரம் பார்த்த காதல் முகங்களின் நீரம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூவுமே பன்னீர் மரம், சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாட வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை போத கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலையோ, லாலா 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 லாலா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. நமது கதை போத உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்று தான். என்ன நடந்தாலும் அது முடிவில்லை, அது வேற ஒரு பயணத்துக்கான தொடக்கம் மட்டும்தான். இது நமக்கு புரிஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இப்படியும் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தலாம்னு தெரிய வருது. வேலைன்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளும் ஒரு குட்டி பாஸ் எடுத்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, மற்றவங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதான்னு கேட்கணும்னு எனக்கு தோணுது. அப்படின்னு உங்களுக்கு தோணுதுல? இதே மாதிரி அடுத்த வாரம் ஒருத்தரை சந்திப்போம். இது உதயம் சீசன் 5. ஆக்ஷன் ஃபார் எய்ட்ஸ் நிறுவனத்தில் ஜெயலக்ஷ்மி மேடம் கிட்ட பேசினதன் மூலயமாக வந்து தினசரி வாழ்க்கையில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை என்கவுண்டர் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சமுதாய பார்வை அவங்க மேலே எப்படி இருக்குன்றதை ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இதுக்கு முன்னாடி ஒரு மேலோட்டமான அறிவு தான் எனக்கு இருந்தது அவங்கள பற்றி எல்லார் மாதிரியும். ஆனால் இந்த வாய்ப்பு வந்து என்னோடய அறிவை வந்து இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலியமாக எதிர்காலத்தில் வந்து உதவி தேவைப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்து வாலண்டியர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.